வணக்கம். இன்றைய அலசலில் நவீன தேர்தல் ஜனநாயகத்தின் மீதான மார்க்சிய லெனினிய விமர்சனத்தை சுருக்கமா ஆழமா பார்க்கலாம் வாங்க. கட்டுரை கேட்கிற முதல் கேள்வி இதுதான்: தேர்தல் ஜனநாயகம் உண்மையாவே உழைக்கும் மக்களின் நலன்களை பாதுகாக்குதா என்ன? இல்லவே இல்ல. இன்னைக்கு ஜனநாயகம்ங்கிறது ஆளும் வர்க்கத்தை காப்பாத்துற வெறும் கவசமா மட்டும்தான் இருக்குன்னு கட்டுரை ஆணித்தரமா சொல்லுது. சரி, அப்போ லெனினிய பார்வை தேர்தலை எப்படி அணுகுதுன்னு பார்க்கலாம். மக்கள் நாடாளுமன்றத்தை நம்புற வரைக்கும் புரட்சியாளர்கள் கண்டிப்பா தேர்தலை புறக்கணிக்க கூடாதுன்னு லெனின் சொன்னதை இங்க சுட்டிக்காட்டுறாங்க. உள்ள போய் மக்கள் விரோத கொள்கைகளை அம்பலப்படுத்தி நாடாளுமன்றம் யாருக்கானதுன்னு மக்களுக்கு அவங்க அனுபவத்திலே புரிய வைக்கணும். இதுக்கான மாற்று என்ன? உழைக்கும் மக்களே நேரடியா அதிகாரத்தை கையில் எடுக்கிற சோவியத் முறைதான் சரியான தீர்வுங்கிறாங்க. இப்போ நவீன நவதாராளமயம் எப்படி உழைக்கும் மக்களின் உரிமைகளை ஈவிரக்கம் இல்லாம பறிக்குதுன்னு கொஞ்சம் கவனிங்க. இன்றைய தேர்தல் ஜனநாயகம் முழுக்க முழுக்க கார்ப்பரேட் நிறுவனங்களோட பிடியில ரொம்ப மோசமா சிக்கியிருக்குன்னு ஆசிரியர் சொல்றார். தொழிலாளிக்கு 12 மணி நேர வேலை, விவசாயிக்கு கடன் மறுப்பு, ஆனா கார்ப்பரேட்டுகளுக்கு மட்டும் கடன் தள்ளுபடி. என்ன ஒரு முரண்பாடு! தனியார் மயத்தால இன்னைக்கு கல்வி, சுகாதாரம் மாதிரியான அடிப்படை உரிமைகள் கூட வெறும் விற்பனை பொருளா மாறிடுச்சு. இந்த சூழல்ல சில கம்யூனிஸ்ட் கட்சிகளோட சந்தர்ப்பவாத அரசியலையும் இந்த கட்டுரை கடுமையா விமர்சிக்குது. வெறும் தேர்தல் சீட்டுகளுக்காக கொள்கைகளை அடகு வச்சு முதலாளித்துவ ஆட்சிகளுக்கு காவடி தூக்கிகளா இவங்க மாறிட்டாதா குற்றச்சாட்டு வைக்கப்படுது. முதலாளிகள்ட்ட சமரசம் பண்ணிக்கிட்டு மேதீன முழக்கம் எழுப்புறது உழைக்கும் மக்களுக்கு செய்யற பச்சை துரோகம்னு ஆக்ரோஷமா சொல்றாங்க. சரி, அப்போ ஒரு உண்மையான புரட்சிகர கட்சியின் கடமை தான் என்ன? அதை தெளிவா இங்க வரையறுக்கிறாங்க. உறுதியான ஊழியர்களை உருவாக்குறது, பொய் மாயைகளை தகர்க்கிறது, அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான மாற்ற அதிகார மையத்தை கட்டி அமைக்கிறது. வெற்று வாக்குறுதிகள் இனியும் வேலைக்கு ஆவாது. உண்மையான மக்கள் அதிகாரத்தை நிலைநாட்டுறது மட்டும்தான் இப்போதைய வரலாற்று தேவை. கடைசியா ஒரு கேள்வி: உழைக்கும் மக்கள் தங்களோட உண்மையான நண்பர்களையும் எதிரிகளையும் சரியா பிரித்தறிவாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?